சார் பெல்டெக்ஸ் வந்து நீங்கள் யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னா, நான் பிஸ்னஸாக எடுத்து இந்த கிரிப்டோவை பண்ண போகிறேன் அப்படிங்கிறவங்க, ஒரு கிரிப்டோ நான் வந்து வாங்குகிறேன், அந்த கிரிப்டோவில் எனக்கு அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு மினிமம் கேரண்டி ஏதாவது ஒன்று இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இந்த மினிமம் கேரண்டி இருக்கக்கூடிய கிரிப்டோவை நான் என்னுடைய தலைமுறை பிஸ்னஸாக எடுத்து பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க, குறுகிய காலம் ஒரு 1 இயர்க்குள்ளே இருந்துட்டு நான் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் பார்த்துட்டு போகிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு பெல்டெக்ஸ் வந்து சிறப்பாக இருக்கும் சார். ஏன் பெல்டெக்ஸ் வந்து சிறப்பாக இருக்குன்னு சொல்ல வரணும் சார், ஜிசிசி ஹப் அப்படிங்கிற நிறுவனம் மூலியமாக தான் நம்ம பெல்டெக்ஸை வந்து ப்ரமோட் பண்ணுறோம். இதில் நிறுவனம் என்ன செய்யுது அப்படின்னா சார், நீங்கள் ஒரு காயின் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு இன்னொரு காயின் அப்பயே ஃப்ரீயாக கொடுத்துரும். இது போனஸ் சார். அது மட்டும் இல்லாமல் கம்பெனி கொடுக்குற இந்த காயின் இருக்கு இல்லைங்களா, நீங்கள் ஒரு காயின் வாங்கியிருப்பீங்க, கம்பெனி வந்து போனஸாக இன்னொரு காயின் கொடுக்குது. கம்பெனி கொடுக்குற ஒரு காயினை 1 இயர் நீங்கள் ஹோல்டு பண்ணுறதுனால அந்த 1 இயர் முடிஞ்ச உடனே இன்னொரு 0.5 காயின், அரை காயின் உங்களுக்கு கொடுக்குது. சரிங்களா சார்? ஸோ இதில் என்னென்னா, நான் 10,000 காயின் வாங்குகிறேன், 1 இயர் நான் சும்மா ஹோல்டு பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னால இந்த வருஷம் முடிவில் அந்த 10,000 காயினுக்கு 50% 5,000 காயின் கம்பெனி கொடுக்கும். அப்போ என்ன ஆகும்னா சார், ஒரு கேரண்டி இங்கே நான் ஃபீல் பண்ணுவோம் சார். ஒன்று. அடுத்தது கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 10,000 காயின் உங்களுக்கு போனஸாக கொடுத்துருக்கும் இல்லையா, அதோட வேலிடிட்டி 6 மந்த். அதை நீங்கள் என்ன செய்யலாம், இந்த பயனை வந்து நான் பெற்றிருக்கிறேன், இதே மாதிரி நீங்கள் பயன்பெறுகள்னு சொல்லி ஒரு 4 பேரை ரெஃபர் பண்ணும்பொழுது கம்பெனி போனஸாக கொடுத்த 10,000 காயினை நீங்கள் அவங்களுக்கு செல் பண்ண முடியும். புரியுதுங்களா சார்? 10,000 காயின் இன்றைக்கி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா ஹார்ட்லி ஒரு 64,000 ரூபாய் வரும் சார். கம்பெனி ஒரு 10,000 காயின் உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. சரிங்களா சார்? இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். உங்களுக்கு நல்லா தெரியும் 1 இயர் இந்த 10,000 காயினை நீங்கள் ஹோல்டு பண்ணுறதுனால இன்னொரு 5,000 காயின் கிடைக்க போகுது. ஸோ நீங்கள் ஒரு மகிழ்ச்சியான மனநிலைக்கு வந்துடுவீங்க. 10,000 காயின் நான் வச்சுருக்கேன், நான் ட்ரேடிங்லாம் பண்ணலை, கம்பெனி இன்னொரு 5,000 காயின் எனக்கு கொடுக்க போகுது, இந்த வருஷம் ஃபுல்லாக காயின் விலை ஏறினா கூட பிரச்சனை இல்லை, ஏறலைன்னா கூட பிரச்சனை இல்லை, என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு 50% ப்ராஃபிட் கிடைச்சிருன்ற மனநிலை உங்களுக்கு வந்துடும். அடுத்தது, இந்த ஸ்கீம் நல்லா இருக்கு, இதை நான் ஒரு தொழிலாக எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு 4 பேர்கிட்ட போய் பேசும்பொழுது அந்த 4 பேரும் இதே 10,000 காயினை வாங்குறதா இருந்தால் கம்பெனியோட எழுதப்படாத விதி, அந்த 10,000 காயினில் 25% உங்கள்கிட்ட தான் அவங்க காயின் வாங்கணும். அப்போ 4 பேரை நீங்கள் இந்த ஸ்கீமில் சேர்ந்ததுலேருந்து சேர்த்து விடுறதன் மூலியமாக ஒரு மாதத்தில் நீங்கள் சேர்த்து விடுறீங்கன்னு வச்சுக்கோங்களா சார், இந்த 10,000 காயினை நீங்கள் செல் பண்ணிடுறீங்களா அவங்கள்ட்ட, ஸோ உங்கள் கேபிட்டல் கைக்கு வந்துடுது. இதை நீங்கள் 1 மாதத்துக்குள்ளே செஞ்சு முடிச்சிட்டிங்கன்னா கம்பெனி என்ன செய்யுது, ஃபாஸ்ட் ட்ராக் அப்படின்னு ஒரு கிளப் மெம்பராக உங்களை எடுத்துக்கிட்டு உங்களுக்கு இன்னொரு 10,000 காயின் கொடுக்குது சார். அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க, ஒரு 10,000 காயின் வாங்கினேன், கம்பெனி எனக்கு 10,000 காயின் போனஸ் கொடுத்தது, ஒரு 4 பேரை நான் சேர்த்துட்டேன், ஸோ அதன் மூலியமாக என்னுடைய 10,000 காயின்கான பணம் வந்துருச்சு. ஸோ 1 மந்தில் நான் போட்ட கேபிட்டலை எடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு பெனிஃபிட். அடுத்தது, கம்பெனி இன்னொரு 10,000 காயின் கொடுக்குறப்ப நீங்கள் என்ன செய்வீங்க, இந்த பிஸ்னஸ் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 4 பேர்கிட்ட போய் ப்ரமோட் பண்ணுவீங்க. ஸோ அடுத்த மாதம் அதை நீங்கள் விற்று முடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் கேபிட்டலை விட 2 மடங்கு பணத்தை நீங்கள் எடுத்துட்டீங்க. சரிங்களா சார்? இது தவிர நீங்கள் வாங்கின 10,000 காயின் அப்படியே இருக்கும், கம்பெனி உங்களுக்கு எகைன் ஒரு 5,000 காயின் ஒரு வருஷம் முடிச்சு கொடுக்க போகுது. ஸோ ப்ராப்பராக பிளான் பண்ணிங்கன்னா 350% ரிட்டர்ன்ஸ் இதில் நீங்கள் எடுக்கலாம். சரிங்களா சார்? பெல்டெக்ஸோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா ப்ரொஃபஷ்னலிசம் சார். ட்ரைனிங் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்கும் சார். ஒரு கிரிப்டோ கரன்சினா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, மார்க்கெட்டிங் இதை எப்படி பண்ணலாம், என்னென்ன அப்டக்கிள்ஸ் வருது அப்படிங்கிறது பெரிய லெவலில் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு பெல்டெக்ஸை 3 வருஷம் தொடர்ச்சியாக எடுத்து பண்ண எல்லாருமே சார் இன்றைய தேதிக்கு மினிமம் 5 to 10 கோடி அசட் கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க சார். ஒன்று, காயினுடைய விலையும் கம்மி சார், ₹6.50. அழகாக எல்லாரையும் உள்ளே இன்வெஸ்ட் பண்ண வைக்கலாம். சப்போஸ் பிஸ்னஸ் பண்ணலை அப்படிங்கும்போது அந்த பெல்டெக்ஸ் காயின் எப்படி இருக்கும்? ரொம்ப சிம்பிள் சார். நீங்கள் பிஸ்னஸே பண்ணலை சார், 10,000 காயின் உங்களுக்கு கம்பெனி கொடுத்துருக்கா, 1 இயர் முடிஞ்சு கம்பெனி இன்னொரு 5,000 காயின் கொடுக்குதா, 15,000 காயின், அந்த பெனிஃபிட் மட்டும்தான் உங்களுக்கு. அந்த காயின் நம்ம என்ன பண்ண சேல் பண்ணிடுவோம் சார். கரெக்டாக 1 இயர் கழித்து உங்களுக்கு 3 ஆப்ஷன் இருக்குது சார். 10,000 + 5,000, இந்த 15,000 காயினை பார்க்கும் பொழுது ஒரு நல்ல விலைக்கு போயிருக்கு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ₹6 வாங்கியிருக்கீங்க, ஒரு 65,000 இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க, கம்பெனி வந்து ஒரு 10,000 + 5,000 காயின் 15,000 காயின் கொடுக்குறாங்க, ஒரு காயின் ₹10 போகுதுன்னா 1.5 லட்சம். அப்போ உங்களுக்கு 3 ஆப்ஷன் இருக்குது. என்னென்னா, பரவாயில்லன்னு சொல்லி நீங்கள் வித்ட்ரா பண்ணிட்டு வெளியில் வரலாம், வித்ட்ரா பண்ணி வெளியில் வரலாம் சார். ஏன்னா ஸ்கீமே 365 நாள் தானே, 365 நாள் ஃபிக்ஸட் ஸ்கீம் தானே. இது ஃபஸ்ட் ஆப்ஷன். 2வது ஆப்ஷன் என்ன அப்படின்னா, பரவாயில்லப்பா ரிட்டர்ன்ஸ் வந்து எனக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் 1 இயர் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், ரீஸ்டேக்கிங்னு. அப்படி ரீஸ்டேக்கிங் பண்ணுறப்ப என்ன ஆகும், இந்த 15,000 காயினுக்கு எகைன் இன்னொரு 50% கம்பெனி போனஸ். அந்த ஆப்ஷன் இருக்கு. புரியுதுங்களா சார்?
மொதல் வருஷம் 10,000 காயின் வாங்குனீங்க, அது 15,000 காயினாக மாறிடுச்சு. அடுத்த வருஷம் இந்த 15,000 காயின் நீங்கள் கம்பெனிகிட்ட கொடுக்குறப்ப கம்பெனி இந்த 15,000 காயினுக்கு எகைன் ஒரு 50% போனஸ் கொடுக்கும். 7,500 காயின் என்ன சார் ஆச்சு? 22,500 காயின் ஆச்சு. மல்டிப்ளிகேஷன் ஆப்ஷன் இருக்குது சார். இது ரெண்டாவது. மூன்றாவதாக இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. இந்த 15,000 காயினில் ஒரு 5,000 காயினை மட்டும் நீங்கள் லிக்விடேட் பண்ணிவிட்டு என்கேஷ் பண்ணிவிட்டு இன்னொரு 10,000 காயினை திரும்ப நீங்கள் ஸ்டேக்கிங் கொடுத்துடலாம். இந்த மாதிரி 3 ஆப்ஷன் இருக்குது சார். ஸ்பெஷாலிட்டி என்னென்ன சார் பெல்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸாக எடுத்து பண்ணுறதுக்கு இவங்க கொடுக்குற சப்போர்ட் எந்த கரன்சி கொடுக்குறது சார். ட்ரைனிங்லாம் பார்த்தீங்கன்னா கிளாஸாக இருக்கும் சார், செம்ம கிளாஸாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு சார். ரெண்டாவது, இஸ்லாமியர்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட், இந்த காயின் தான் வேர்ல்டுலேயே ஃபஸ்ட்டு ஷரியா கம்ப்ளைண்ட் சர்டிஃபிகேஷன் வாங்கின காயின். பஹ்ரைன் கவர்மெண்ட் வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு இது ஹலாலான காயின், திரைமறைவான விஷயங்கள் இது எதுவும் நடக்கவில்லை அப்படிங்கிறது ஒன்று. இன்னொரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது சார், ஆன்டி மணி லாண்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காயின் உருவாக்கப்பட்ட விதத்தில், இந்த உருவாக்கப்பட்ட நிறுவனம் செலவழித்த பணம் தீவிரவாதிகளுடையோ அரசியல்வாதிகளுடையதோ கணக்கில் வராத பினாமி பணமோ அல்ல அப்படிங்கிற சர்டிஃபிகேஷன் இருக்குது சார். ஏஎம்எல் சர்டிஃபிகேஷன், ஆன்டி மணி லாண்ட்ரிங்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. அடுத்த வேர்ல்டுலேயே ஃபஸ்ட்டு ஷரியா கம்ப்ளைண்ட்ஸ் வாங்கின காயின் இது தான் சார். அடுத்த இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இது 5th ஜெனரேஷன் காயின் அப்படின்னு சொல்லுவாங்க சார். 5ஆம் தலைமுறை கிரிப்டோ கரன்சின்னு சொல்லுவாங்க. இன்னும் ஒரு 20 to 30 வருஷத்துக்கு என்னென்ன டெக்னாலஜியெல்லாம் நீங்கள் அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் அந்த காயினில் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபோன் வாங்கியிருக்கீங்க சார், இது ரெட்மி 8 ப்ரோ அப்படின்னா 9 ப்ரோ வரும்பொழுது 9 ப்ரோவில் இருக்கக்கூடிய அப்டேஷன் இதில் இருக்காது சார். நீங்கள் போய் 9 ப்ரோ தான் வாங்க முடியும். ஆனால் பெல்டெக்ஸோட ஸ்பெஷாலிட்டி இன்னொரு 5 வருஷம் கழித்து இந்த மாதிரியான ஒரு டெக்னாலஜி இந்த காயினில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா அப்டேட் பண்ணிக்கலாம் சார். ஸோ அந்த டெக்னாலஜி இருக்கிறதுனால இந்த காயினுடைய வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறாங்க சார். நன்றி. ஓகே சார், தேங்க்யூ சார். Shut up and sit down.